குடும்பமா இருக்கட்டும், தனி வாழ்க்கையா இருக்கட்டும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள எனக்கு மூணாவது நபர் அனுமதிக்கிறீங்களோ குடும்பத்துல பிரிவினை வரும். எந்த குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வெளியார், எங்க சித்தப்பா, எங்க மாமா, அவர் என் ஃப்ரெண்டு, எனக்கு குடும்பத்தை நடுவில் வந்துட்டு அவருடைய ஆலோசனைப்படி தான் நாங்கள் கேட்போம். அவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், அவர் எங்களை இதை பண்ண. எனக்கு ஒரு மூணாவது மனிதன் தலையிடுறானோ குடும்பத்தில் குழப்பங்கள் வரும். ஏன் தெரியுமா? குடும்பத்தில் எப்பொழுதுமே தலையா இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தலையா இருக்கணும். உன் குடும்பத்தில் டிசிஷன் டேக்கன் கிறிஸ்துவா இருக்கணும். அவர் தான் உன்னை நடத்தணும். எப்பொழுதுமே சொல்லக்கூடாது அவரு தான் எங்க குடும்பத்துக்கு எல்லாமே, அவர் சொல்லபடிதான் நாங்க செய்வோம், அவரு தான் எங்களுக்கு. நான் சொல்லுகிறேன், கணவன் மனைவிக்குள்ள யாருமே வரக்கூடாது. எல்லாத்துக்குள்ள நீங்க சொல்ற பாருங்க, நீங்க தான் எல்லாமே. எனக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள எனக்கு மூன்றாவது வெளி மனிதனை உள்ள விட்ட குடும்பம் எல்லாமே சொல்ல முடியும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ள மூணாவது மனிதன் வந்தாங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒரு மனமா இருந்ததே கிடையாது, அது ஒன்னா வாழ்ந்ததே கிடையாது. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மனிதனை பார்க்கிறார்னா அவர் பிள்ளையாக பார்க்கிறார். உனக்கும் அவருக்கும் என்ற உறவுல எந்த மனிதனும் வரக்கூடாது. எப்படி தெரியுமா? இப்ப நான் தேவனை ஆராதிக்கிறேன்னா, நான் தேவனை நான் ஆராதிக்கும் போது நாங்கள் 2 பேர் தான். இந்த உறவுக்குள்ள என்னாலும் என் மனைவியோ பிள்ளைங்களோ தாய் தகப்பன் கூட வரக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் என் உறவிற்கு மேலாக யாரையும் நான் மேன்மையா கருத மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஆராதிக்கும் போது கர்த்தரை மாத்திரமே ஆராதிப்பேன்.